வணக்கம். இன்றைய தினம் 6 மே 2024. டைம் வந்து கரெக்டாக 9:26 ஆகுது. லெவல்ஸ் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி 49,600 கால் ஆப்ஷன், 48,600 புட் ஆப்ஷன் வந்து ஆல்வோ எடுத்து வச்சுருக்கோம். செகண்ட் கேண்டில் வந்து போயிட்டுருக்கு. செகண்ட் கேண்டில் முடிஞ்ச உடனே நமக்கு ஒரு லெவல்ஸ் வரும். லெவல்ஸ் வந்த உடனே எந்த சைடு மார்க்கெட் போகுதுன்றது தெரியும். டைம் பார்க்குறோம் 9:30 மணி ஆகுது. 49,600 புட் கால் ஆப்ஷன் வந்து பை வந்திருக்கு. புட் ஆப்ஷன் வந்து செல் வந்திருக்கு 130க்கு. டைம் வந்து கரெக்டாக பார்க்குறோம். கரெக்டாக மேலே போயிட்டு ஆர்டர் புக் பார்க்கலாம். ஒரு மணி ஆகுது. கால் ஆப்ஷன் வந்து பை ஆனது, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி செல்லு வந்திருக்கு. அலைஸ் ப்ளூ ஆர்டர் புக் பார்க்குறோம். எம்டிஎம் பார்க்குறோம் 1300 கிட்ட மைனஸில் இருக்குது. ஒரு மணி ஆகுது. கரெக்டாக மார்க்கெட் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால் கால் செல் வந்திருக்கு. டைம் பார்க்குறோம் 3 மணி 10 ஆகுது. மார்னிங்லேருந்து வந்து 1200 கிட்ட மைனஸ் இருக்குது. மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைட்வேஸ் போனதுனால நமக்கு கால் சைடு வந்து காப்பாற்றிருச்சு. ஏன்னா கால் சைடு வந்து ஒரு பை வந்து செல் வந்து 125லேருந்து 81 கீழே வந்திருக்கு. அதனால் ஒரு 50 பாயிண்ட் கிட்ட அது கீழே இறங்கினதுனால ஒரு கால் சைடு நிறைய அன்வான்ட் கால்ஸ் வந்தால் கூட அந்த எம்டிஎம் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு 1200 ருபீஸ்க்கு இன்றைக்கி வந்து நமக்கு லாஸ் வந்து புக் பண்ணியிருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் 3000 ஹிட் ஆகிருக்க வேண்டிய நாள் வந்து நமக்கு கம்மி பண்ணி 1200க்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கு. இந்த ஹெட்ஜிங்னால் ஒரு சைடு செல்லு நமக்கு காப்பாற்றிருக்கு. ஆர்டர் புக் பார்க்குறோம். கரெக்டாக 3:11க்கு எல்லாமே கட் பண்ணிட்டோம். ஆட்டோமேட்டிக்காக ரோபோ வந்து ஸ்கொயராக பண்ணியிருக்கு.